வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் மஸ்க்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழத்தை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் பழம் சுவை நல்லாயிருக்கும். சுகர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். மஸ்க்மெலன் ஷீட் ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த பழத்தை ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணிக்கலாம். கத்தி தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அரைப்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப இனிப்பாக இருக்கும் பழம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த தோலை தூக்கி போட்டுடலாம். 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சுவை ஜாஸ்தி வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு சுற்றிடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ டம்ளரில் ஊற்றிடலாம். உங்களுக்கு குளிர்ச்சியாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிச்சிக்கோங்க. சுவையான கிர்னி பழம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.